நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ உருளைக்கிழங்கு போண்டா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 5 உருளைக்கிழங்கு இருக்கும், 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 விசிலுக்கு அப்புறம் நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நல்லா மசிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு எடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். போண்டாக்கான மசாலா உள்ளே நம்ம வைக்கிறதுக்கான மசாலா வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். வந்து கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் போல் மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு மிளகா கூட சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கிட்ட வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம இந்த மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாத்தூள் வந்து சேர்த்துடலாம். காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இது வந்து கடைசியாக மல்லியில் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து உருட்டி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதை நம்ம நனைச்சி போடுறதுக்கு வந்துட்டு மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வந்து மசாலாவில் தான் உப்பு போட்டிருக்கோம், இதுக்கு வந்து உப்பு போடுங்க. அதனால் இதுக்குள்ள கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். கூட வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதுல இந்த மாதிரி நல்லா முக்கி எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு போண்டா. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எடுத்துடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ரோஸ் கலரில் உள்ளது வந்துட்டு நான் வந்து பீட்ரூட்டோட சாறு வந்து எடுத்து வந்து நான் வந்து செஞ்சேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்கன்னு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.